வணக்கங்க, இது தஞ்சாவூர் மெனு. செம்ம சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு தான், சிம்பிளான மெனு. ஆமாங்க, நாட்டுக்கோழி முட்டை கேள்விப்பட்டீங்க, பிராய்லர் முட்டை கேள்விப்பட்டீங்க, காடை முட்டை கேள்விப்பட்டீங்க, கீரிராஜா கோழி முட்டை கேள்விப்பட்டீங்களா? ஆமாங்க, அந்த கீரிராஜா கோழி முட்டையை வச்சு தான் சூப்பரான ஒரு எக் ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான எல்லா பொருளும் ஃபஸ்ட்டே காமிச்சாச்சு. கொஞ்சோண்டு கேரட்டு, பீன்ஸு, இஞ்சி, பூண்டு, அப்புறமேட்டு கருவேப்பிலை, சோம்பு, சீரகம் எல்லாம் வச்சுக்கணும். கீரிராஜா முட்டை கோழி வந்து ஒரு கோழி முட்டையோட ரேட்டு 18 ரூபாங்க. இது ஒரு நாட்டுக்கோழி வகையை சேர்ந்ததான். ரொம்ப அபூர்வமாக அந்த முட்டை கிடைக்கும். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். அப்படியே ஒரு பாதி பெரிய வெங்காயம் இல்லைங்க, ஒரு 10 to 12 சின்ன வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி போட்டு அப்படியே லைட்டாக அதை வதக்கிட்டு கொஞ்சோண்டு சீரகம், மிளகாத்தூள், மல்லித்தூள் இல்லைங்க, கொஞ்சோண்டு கறி மசாலா தூள் போட்டுட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே ஒரு அரை தக்காளியை விதையை நீக்காமல் சின்னதாக அப்படியே டைமண்ட் கட்டிங் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கட்டிங் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா வதக்கணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு. ஆமாங்க, இந்துப்பு போட்டு சமைங்க, ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. இது வந்து கீரிராஜா கோழி முட்டைச்சோறு செம்ம சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கடையில் போய் முட்டை வாங்கியிருப்பீங்க, நாட்டுக்கோழி முட்டை வாங்கியிருப்பீங்க, காடை முட்டை வாங்கியிருப்பீங்க, பிராய்லர் கோழி முட்டை வாங்கியிருப்பீங்க, ஏன் வாத்து முட்டை கூட வாங்கியிருப்பீங்க. ஆனால் அந்த கீரிராஜா கோழி முட்டை வந்து கிடைக்கிற ரொம்ப ரொம்ப நேரம் நம்மளுக்கு கிடச்சிச்சு. அது நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா, கொஞ்சோண்டு கோஸு, கொஞ்சோண்டு கேரட்டு, கொஞ்சோண்டு பீன்ஸு, ஆமாங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு இது ஒரு 3 முட்டை. இது வந்து செய்கிறது ஒன்லியும் பாரு, என் பையனுக்கு மட்டும்தான் அந்த சாப்பாடு. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து என் பொண்டாட்டி கிண்டிக்கிட்டு இருக்கேன். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு பின்னாடி வர்றது முன்னாடி வந்துச்சு. அதனால தான் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு இந்த காய்கறி போட்டு நல்லா வதக்கி எடுத்தோம்னா ஒரு வதக்கிட்டு அப்படியே காய்கறியை ஓரம் கட்டி வச்சிடணும். கண்ணா, உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது, 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது, மாற்றி போட்டுட்டு இவ்வளோ வியாக்கணம் பேசுகிறடா அப்படின்ட்டு லைட்டாக கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டு நல்லா கிண்டு நல்லா வதக்கிட்டு அப்படியே அதை ஓரம் தள்ளி வச்சிடணும். எப்படி தண்ணும் ஓரம் தள்ளி வச்சுட்டு அந்த 3 முட்டை கீரிராஜா கோழி முட்டைச்சோறு செம்ம சூப்பராக இருக்குங்க. ஓரம் கட்டிட்டு உடச்சி வச்ச அந்த முட்டையை நடுவில் ஊற்றி லைட்டாக தேவைப்பட்ட எண்ணெய் ஊற்றிங்க, இல்லாட்டி எண்ணெய் தேவையே கிடையாது. இன்றைக்கி இந்த சாப்பாடு எதில் செய்யணும்னா, மணச்சநல்லூர் பொன்னி தாங்க சாப்பாடு இதுக்கு முன்னாடி செஞ்சு எடுத்து வச்சாச்சு. இது அவருக்கு மதிய டிஃபனுக்காக பாருங்கள். ஏன்னா பார்க்க எல்லாமே உள்ள வெள்ளை மஞ்சளாக தானே இருக்குது. இது எப்பட்றா நான் கீரிராஜா கோழி அப்படி நீங்கள் நம்புறதுனா, நான் வாங்குகிற கடையை அடுத்த தடவை போகும்போது வீடியோ எடுத்து காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. எல்லாம் நாட்டுக்கோழி வகையை சேர்ந்து தான். நாட்டுக்கோழி வகையில் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சால் சேவல், பொட்டைக்கோழி, வெடைக்கோழி இது மட்டும்தான். இதுவும் ஒரு நாட்டுக்கோழி வகை தான். இங்கே பாருங்கள், நல்லா வெந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும். அதையும் இதையும் ஒன்று சேர்க்கணும். பாகிஸ்தான், இந்தியாவையும் ஒன்று சேர்க்கணும். என்னடி சொல்கிற நீ, என்ன சொல்கிற? ரெண்டையுமே ஒன்று சேர்த்து நல்லா இந்த முட்டை கொஞ்சம் பெருசாங்களா, அது சின்னதாக அப்படியே முட்டை மாசு இல்லைங்க, முட்டை பொரியல சின்ன துகள் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி வர வரைக்கும் நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கோழி, இந்த நாட்டுக்கோழி வகையை சார்ந்த முட்டைகளை வாங்கி குழந்தைக்கு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை மட்டும் போட்டால் போதுங்க. கொத்தமல்லி தலையை போட்டு அது லைட்டாக அப்படியே வதங்குற அளவுக்கு நல்லா கிண்டிட்டு, இங்கே பாருங்கள், வட்டச்சட்டி அட்டி பிடிச்சிடாமல் என் பொண்டாட்டி வேகமாக கிண்டுறேன். ஏன்னா ஸ்கூலுக்கு நேரமாச்சு, லஞ்சு கட்டணும், அவனை கிளப்பணும், அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ் தூக்கி பைக்குள்ளே வைக்கணும், அதுக்கப்புறம் கிளம்பி அவனை ஸ்கூலில் விட்டுட்டு வரத்துக்குள்ளே மணி 10 ஆயிருங்க. அடுத்து எனக்கு லஞ்சு செய்யணும்னு அவளோட மனசில் ஓடிட்டு இருக்குது. எனக்கு வெளியில் தெரிஞ்சிச்சு. ஆல்ரெடி வேக வச்சு ஆற வச்ச சாப்பாட்டை அந்த கீரிராஜா முட்டை சோத்தில் அப்படியே போகிறதுக்கு இந்த சோத்தை உள்ளே கொட்டி இப்படிக்கா ஒரு கிண்டு அப்படிக்கா ஒரு கிண்டு லைட்டாக ஒரு 2 சொட்டு நெய்ங்க. குழந்தைகளுக்கு டெய்லி 1 ஸ்பூன் பசு நெய் கொடுத்தா ரொம்ப 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 நல்லது. பிரெயின் வளர்ச்சிக்கு நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. அப்படியே அந்த இளம் சூட்டோடு அந்த சோத்தை கிண்டிட்டு அந்த வடச்சட்டியை எடுத்து சோறு ஆறிடாமல் அதுக்கு முன்னாடி பையனுக்கு அப்படியே டப்பாவில் எடுத்து வைக்கிற ஒரு ஆனந்தம் பெத்த தாய்க்கு இருக்குது பார்த்தீங்களா, எந்த ஒரு இதுக்கும் ஈடாகாதுங்க. ஆமாம், அவருக்கு ஏற்ற டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு அதுக்கு கீழே ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு, அவருக்கு என்ன ஸ்நாக்ஸு, என்ன சாப்பாடு கேட்குறாரோ அதை தான் எங்கள் வீட்டில் என் பொண்டாட்டி காலையில் செய்வா. நம்ம கேட்குறதெல்லாம் ஒரு ஓரம் கட்டி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு பையன் பொண்ணு குழந்தைகளோட ராஜ்யம்தான். அது குறிப்பிட்ட வயசு வரையும் தான். நல்லா படித்தாதான் தூக்கி மெச்சிக்குவாங்க, நல்லா படிக்காட்டி ஓரம் கட்டிடுவாங்க. எல்லாம் புரிஞ்சுக்குங்க. படிக்கலைன்னு சொல்லி பிள்ளைகளை என்றைக்குமே திட்டிடாதீங்க. சின்ன வயசில் நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதான் பெரிய வயசு வரையும்
மைண்டில் பதிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை விடுங்க, அது ஒரு பக்கம் போகட்டும். செம்ம சூப்பரான கீரி ராஜா கோழி முட்டைச்சோறு செம்ம அல்டிமேட்டாக செஞ்சுருக்காங்க. மத்தியானம் போய் அவன் சாப்பிட்ருவேன். நம்மளுக்கு இது கிடைக்காதுங்க, வீடியோ மட்டும் எடுத்தது மட்டும்தான். நம்மளுக்கு தேவையான சாப்பாடை செஞ்சுட்டு கால் பண்ணுவோம். நம்ம 2 மணிக்கு போய் பிக்கப் பண்ணிட்டு 2:15 சாப்பிடுவோம். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.